நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மகிமையுள்ள தேவனை மகிமைப்படுத்துவே, மன்னாதி மன்னவனை மகிமைப்படுத்துவே. நீரே உயர்ந்தவர், நீரே பெரியவர், நாங்க சிறுகணும் நீங்க பெருகணும். நீரே உயர்ந்தவர், நீரே பெரியவர், நாங்க சிறுகணும் நீங்க பெருகணும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜோசுவா டிவியினுடைய நேயர்களாக இருக்கிற உங்கள் அனைவரையும் மறுபடியும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிற உங்களுடைய அன்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மெய்ப்பெண் குரல் கேட்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தேவன் உங்களோடு கூட பேசுகிறதுக்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து அழகாய் சொல்கிறார், ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, ஒரு நன்மையும் குறைபடாது. அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய கவலை, இந்த வார்த்தையை கேட்கும்போது அநேகர் உங்களை பார்த்து சொன்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதில்லை. இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்காது, இந்த நன்மை உங்களுக்கு கைக்கூடி வராது, இது உங்கள் வாழ்க்கையில் பலிக்காது, இப்படிலாம் அநேக வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். வாசித்த வேத பகுதியில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இதுவரைக்கும் இந்த செய்தியை கேட்குற இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்த குறைவுகள் எல்லாம் இனி ஆண்டவர் நிறைவாக்கப் போகிறார். எப்படி நிறைவாக்கப் போகிறார்? அவர் கொடுக்கிற நன்மையினால் நிறைவாக்க அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறார். நன்மை என்றால் என்ன? நன்மை என்பது தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை விளக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நன்மை என்று நாம் சொல்ல முடியும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அநேக ஆசீர்வாதங்கள், அதில் ஒன்று தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஒரு காரியத்தான் நன்மை. இந்த நன்மை ஒரு மனிதனுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிறதை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் விளங்கி கொள்ள வேண்டும் என்பது தான் தேவ சித்தமாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு, சக மனிதர்களுக்கு நாம் நன்மை செய்கிறோம். நாம் உதாரத்துவமாய் அநேக காரியங்களை செய்கிறோம், உதாரத்துவமாய் அநேக தான தர்மங்களை செய்கிறோம். இது மனிதர்களாகிய நாம் செய்கிற நன்மை. ஆனால் தேவன் செய்கிற நன்மைக்கும் மனிதர்கள் செய்கிற நன்மைக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது. நாம் நம்மளால் முடிந்த அளவு செய்ய முடியும், ஆனால் தேவன் அப்படி அல்ல. முடியாதவைகளை செய்கிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். அவர் செய்கிற நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் குறைபடாமல் செய்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் இந்த நன்மையை குறித்த சரியான ஒரு நல்ல தெளிவை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நேரத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் குறைபடாத, ஒரு நன்மையும் குறைபடாது அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் இனி தொடர்ந்து அநேகருக்கு முன்பதாக சாட்சியாக நாம் சொல்ல போகிறோம். இந்த செய்தியை கேட்குற இந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை விசுவாசமான வார்த்தையாக மாறுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களோட கை கொடுத்து சொல்லுங்கள், ஒரு நன்மையும் குறைபடாது.
உங்கள் வாழ்க்கையில் இருக்க குறைகளெல்லாம் இயேசு நிச்சயமாக மாற்றுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட நன்மையினால் நம்மை ஆண்டவர் ஆமென் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் என்று நம் வேதத்தை வாசித்து தெரிந்து கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, என் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும், நல்லா கவனிங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில், நல்லா கவனிங்க, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். நல்லா கவனிங்களேன், தேவன் கொடுக்கிற நன்மை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட ஆமீன் இடத்துல மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். இல்லைங்க, அவர் நமக்கு கொடுக்கிற நன்மை எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது என்று அழகாக சங்கீதக்காரன் சொல்கிறாரு. ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரக்கூடிய நன்மை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனையோ பேர் உங்களை பார்த்து அவங்க செய்த நன்மையை இனி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி உங்களை கைவிட்டாங்கல்ல, இனி உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லி விட்டுட்டாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. எனக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு நன்மையை தருவதற்கு என் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நல்ல கவனிங்க, நம்முடைய தேவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை தருகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதை தொடர்ந்து நமக்கு தருவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல், ஆண்டவரே எனக்கு இந்த நன்மை கிடைக்காதோன்னு சொல்லி பல வருடங்களாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அருமையான மகளே, உனக்கு நிச்சயமாக ஒரு குழந்தை பாக்கியம் நன்மையாக இந்த ஆண்டிலே கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என் வேலையில் எனக்கு ஒரு உயர்வு இல்லை, என் வேலையில் ஒரு விருத்தி இல்லைன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு நன்மைக்காக அதிகமான நாட்களாக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கீங்க தானே? கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரக்கூடிய நன்மையில் ஒன்று உங்கள் வேலையில் ஒரு உயர்வையும் சரியான வேலையை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசி கொண்டு இருக்கிறாரு. விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், எனக்கு ஜீவனுள்ள நாளான நன்மையை தருவதற்கு என் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். என்னுடைய அங்குலாய்ப்பை கர்த்தர் கண்டு என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் வேலை தேடிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அறிக்கையிடுங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, தீராத வியாதியின் படுக்கையில் இருக்கிறோம் வாச, என்னைக்கு எங்களுக்கு இந்த வியாதியின் படுக்கையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு. வியாதியின் படுக்கையை மாற்றுவதற்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வாக்கு பண்ணுகிறார். அப்படியே தழும்புகளினால் நீங்கள் குணமாவீர்கள். அப்படியே இரத்தத்தினால் உங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நன்மை, உங்கள் வியாதியின் படுக்கையை மாற்றுகிற ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். முதலாவது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை நடத்துகிற நன்மையை நமக்கு உரிமையாக கொடுக்கிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ முதலாவது, ஒரு நன்மையும் குறைபடாது என்ற அந்த தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்வது என்னன்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம், அந்த உலகத்தில் நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையினால் உங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எப்படி பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அவரை குறித்து அழகாய் வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி தெரிந்தார். இந்த பூமியில் உங்களை போல என்ன போல அவர் இந்த பூமியில் மனுஷனாய் இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஆமேன் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து உங்களை என்னையும் சகல சத்தியத்துக்களை வழிநடத்துகிற கர்த்தர் எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருப்பார். உங்களுக்கு எனக்கு நன்மை செய்வதில் எவ்வளவு அவர் கவனமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் சொல்லுகிறாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு நன்மை உண்டு. யார் கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ, யாருக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோன்னு சொல்லி உங்களை அல்லல் தட்டினவங்களுக்கு மத்தியில் உங்களை நேசிக்கிற கர்த்தர், உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர், நீங்கள் விசுவாசிக்கிற அந்த கர்த்தர், நீங்கள் தேடுகிற அந்த கர்த்தர் உங்களுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த நன்மையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவதாக நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது உபாகம புஸ்தகம்
28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். நல்லா கவனிங்க. இரண்டாவது, நமக்கு ஆண்டவர் என்ன நன்மையை வைத்திருக்கிறார்னா பரிபூரண நன்மையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக நாட்களாக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கலையேன்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு காத்திருந்த உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்னென்ன காரியத்தை உங்கள் கையினால் செய்கிறீங்களோ, ஒருவேளை விவசாயமாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த தொழிலாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு பரிபூர்ண நன்மை இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருந்த உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு நற்செய்தி என்னன்னு சொன்னால், நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் பல நாட்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வைத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறாரு. நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் பரிபூரண நன்மையை உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் பரிபூர்ண நன்மை என்று சொன்னால் என்ன தெரியுமா? பரிபூர்ண நன்மை என்று சொன்னால் அது நமக்கு தேவன் கொடுக்கிற கற்பத்தின் கனி ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுமா? மிருக ஜீவன்களின் பலன். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற, அதாவது மிருக ஜீவன்களுடைய அதனுடைய வரத்து, அதனுடைய பலன். மூணாவது என்ன தெரியுமா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வயல் நிலங்களில் நமக்கு கிடைக்கிற நிலத்தின் கனி. இவைகளெல்லாம் பரிபூரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. யோபுவுக்கு கர்த்தர் அப்படிதான் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை செல்வசீமானாய் கர்த்தர் வைத்திருந்தார். இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் பரிபூர்ண நன்மையை வச்சிருக்கிறாரு. உங்களை ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துவார். நீங்கள் இருக்கிற கிராமத்தில், நீங்கள் இருக்கிற பட்டணத்தில், நீங்கள் இருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை கர்த்தர் உயர்த்தி, உங்களை கனப்படுத்தி, உங்களை ஆமேன் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்தர் வைக்க போதுமானவராக இருக்கிறார். பிசாசு பல நேரங்களில் உங்களுடைய இருதயத்தில் சோர்வையும், உங்கள் இருதயத்தில் பலவிதமான நம்பிக்கையற்ற சூழ்நிலை உருவாக்கி, நீ அவ்வளோதான், இனி உன் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்னு சொல்லி உங்களை அப்படியே மட்டம் தட்டி உங்களை அழிக்கக்கூடிய பல காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். சில மனிதர்களை எழுப்பி உங்கள் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை அப்படியே இல்லாமல் பண்ணி கொண்டிருக்கிறான். இன்றைக்கி கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இல்லை மகனே, இல்லை மகனே, உன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனை முடிவு அல்ல. இந்த தட்டுப்பாடு, இந்த தளர்ச்சி, இந்த குறைவு உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நீடிப்பதில்லை. இன்னைக்கு நீ விசுவாசிப்பாயானால் ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண நன்மையை கொடுக்கிறவராக இருக்கிறாருன்னு சொல்லி இந்த உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் அறிக்கையிடுவீர்கள். ஆனால் ஆமென், நம்முடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படும். உங்கள் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்கு கர்த்தர் திருப்தியாகி உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல குறைவுள்ளவர்களாக இருந்தீர்களோ அதே இடத்துல நிறைவுள்ளவர்களாக இருக்க முடியாத ஒரு பரிபூர்ண நன்மை உங்களுக்கு நிச்சயமாய் உண்டு. ஆமென். கர்த்தர் நல்லவர். சிலருடைய வாழ்க்கையிலலாம் ரொம்ப பிஸ்னஸில் ரொம்ப நான் தோல்வியின் மேலே தோல்வியை நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். அடிக்கு மேலே அடியை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் தொழிலையும் உங்கள் தொழில் உள்ள எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய சுய முயற்சியில் நான் செய்த எல்லா தோல்விகளையும் எண்ணி பார்க்குறேன். உமக்கு முக்கியத்துவம் கூடாமல் உம்முடைய சமூகத்தில் தெரியப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நான் செய்யாத அநேக தவறுகளை எனக்கு மன்னிச்சு என்னுடைய கையை நீங்கள் பிடிங்க. என் தொழிலை செய்வதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ண நன்மையினால் உங்களை நிரப்ப கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் அதனுடைய 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. சங்கீதம் 103:5, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய், நல்லா கவனிங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் என்ன செய்யும்? வாழ வயது போலாகும். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது ஒரு நன்மை. என்ன நன்மை தெரியுமா? திருப்தியாக்கக்கூடிய நன்மை.
எதை திருப்தியாக்குவாராம்? உங்கள் வாயை திருப்தியாக்குவாராம். இந்த வாய் ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு அவயவம் தெரியுமா? இந்த வாய் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னே தெரியாமல் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். எப்பேற்பட்ட நிறைவு திருப்தி இருக்கணுங்கிற சரியான ஒரு விவரம் இல்லாமல் இன்றைக்கி ஆவிக்குரியவர்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நினைக்கலாம், உண்மைதான் பாஸ்டர், என் வாயை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, என் வாய் மற்ற தவறான காரியங்களை பேசுது, தவறான காரியத்தில் தான் திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை சொல்லலாம். இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்னையிலிருந்து உங்கள் வாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த சங்கீதம் 103 சங்கீதம் 5 வசனத்தில் சொல்லப்பட்டது போல் என் வாயை நீங்கள் திருப்தியாக்குங்கப்பா. எப்படி திருப்தி ஆக்குவாராம்? நன்மையினால் திருப்தி ஆக்குகிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வாய் அநேகருடைய இருதயத்தை ஆற்றும், உங்கள் வாய் அநேகரை கட்டி எழுப்பும், உங்கள் வாய் அநேகருடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்னா உருவாக்கும். உலக பிரகாரமாக இருக்கிற சில மனிதர்கள் கூட ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, அதாவது வாழ்க்கையில் தோற்று போன மனிதர்களை பார்த்து சொல்லுவாங்க, உன்னால் முடியும்ப்பா, நீ மறுபடியும் உயர்ந்துருவ அப்படின்னு சொல்லி கூட சொல்லக்கூடிய மனுஷங்க இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கி அப்படிப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? யோசித்து பாருங்கள். ஒருத்தர் விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை தூக்கி எடுக்கக்கூடிய வார்த்தையை பேசுவதற்கு இன்றைக்கி 99% குறைந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அவன் எப்படி மறுபடியும் ஒன்றுமில்லாமல் போவான் அப்படிங்கிற காரியத்தை பேசுவதற்கு இந்த உலகம் ரொம்ப ஆயத்தமாக இருக்குது. ஆகவே இன்றைக்கி கர்த்தர்களோட பேசுகிறாரு, உங்கள் வாய் நன்மையினால் திருப்தி ஆகணும், நன்மையால் திருப்தியாக்கப்பட்ட வாயாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவர் நன்மையினால் திருப்தி ஆக்குவாராம். நீங்கள் பேசுகிற வார்த்தையை அநேகர் கேட்கும்போது சொல்லணும், ஏப்பா என் வார்த்தை என் இருதயத்துக்கு எவ்வளோ சமாதானமாக இருக்குது, இந்த மனுஷன்கிட்ட கூட கொஞ்சம் நேரம் பேசுவோமா, இந்த மனுஷன் கொஞ்ச நேரம் என் கூட சத்திய வசனத்தை குறித்து பேச மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பை உண்டாக்கக்கூடிய வாயாக நம்முடைய வாய் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. சில பெண்கள்லாம் வீட்டில் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவலைக்கு இடமாக ரொம்ப வேதனைக்குரிய வார்த்தைகளை பேசுகிறாங்க. குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போகக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறாங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறாரு, ஆண்டவரே என் வாய் நன்மையினால் நிரம்பட்டும், தவறான காரியத்தை பேசக்கூடாது, தேவையில்லாத காரியத்தை நான் பேசக்கூடாது, அடுத்தவங்களை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசக்கூடாது, அடுத்தவங்களை சந்தேகப்படுகிற வார்த்தைகளை பேசக்கூடாது, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய கெட்ட வார்த்தைகளை என் வாயில் பேசக்கூடாது. நான் பக்திக்கு விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேச எனக்கு என் வாயை திருப்தி ஆக்குங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நன்மையால் உங்கள் வாயை திருப்தி ஆக்குவார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவன் நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நாம் வாசித்த வேத பகுதியின் மூலமாக சிங்கக்குட்டிகள் பட்னியாக இருக்கும், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கை சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லப்பட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பலிக்கும். எப்போ தெரியுமா? நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையா அவரை தேடக்கூடிய அனுபவத்தில் 1% கூட குறைந்து போகாமல் இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த சொல்லப்பட்ட இந்த 3 நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பலிக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தில் எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்க முடியும், எத்தனையோ நன்மையான சாட்சிகள் நமக்கு முன்னால் சொல்லப்பட்டதை கேட்டு நம்ம மெய் செலுத்து போயிருக்கிறோம். ஐயோ, அவங்களுக்கு இவ்வளோ நன்மையை செஞ்சுருக்காரா, எனக்கு செய்ய மாட்டாரான்னு சொல்லி ஆதங்கப்பட தான் செய்தமை தவிர நம்ம வாழ்க்கையில் இந்த நன்மையை விட மேலான நன்மையை கர்த்தர் எனக்கும் தருவார். நானும் இந்த சாட்சியில் ஒரு சாட்சியாய் நான் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு சாட்சியாக, பிரகடனப்படுத்துகிற சாட்சியாக இருப்பேன் அப்படிங்கிற உறுதியை இன்னையிலிருந்து நாம் முன்னெடுக்க போகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர்களோடு கூட பேசியிருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை உங்களுக்கு தொடர்ந்து வர அவர் வல்லவராக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, பரிபூர்ணமான நன்மையை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழிலில், உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை தந்து உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, உங்கள் வாயை நன்மையால் திருப்தியாக்கி இதுவரைக்கும் வேதனைப்பட்ட அனுபவங்களெல்லாம் மாற்றி உங்கள் வாழ்க்கையை ஸ்தோத்திரம் அழகுபடுத்தக்கூடிய வார்த்தையின் நன்மையின் நிறைவினால் நிரப்பி உங்களை நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே,
அருமையான இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். மெய்ப்பன் குரல் கேட்க இந்த ஆண்டவரே இந்த செய்தியின் நேரத்தின் மூலம் உடைய பிள்ளைகளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான குறைகளையும் கர்த்தர் நன்மையால் நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை அர்ப்பணித்து உடைய சமூகத்தில் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து பல மடங்கு உடைய பிள்ளைகள் அற்புதங்களை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மகிமையுள்ள தேவனை மகிமைப்படுத்துவே, மன்னாதி மன்னவனை